திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கூடுதல் பேருந்துகள் இயக்க கோரி கடும் வெயிலில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு அப்பகுதி மக்கள் டென்ட் அமைத்துக் கொடுத்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிமாறன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிமாறன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் செந்துறை அருகே பிள்ளையார் நத்தம், பாறைப்பட்டி, கோட்டைப்பட்டி, சரளைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் கிராம பகுதிகளைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் செந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். இவர்கள் இன்று காலை, மாலை மற்றும் இரவு நேரங்களில் பள்ளியில் இருந்து செல்லக்கூடிய அரசு பேருந்து மற்றும் அரசு பேருந்து ஒன்று மட்டும் இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஒரு பேருந்தில் அதிக அளவு மாணவ மாணவிகள் செல்வதால் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு செல்லும் நிலை, பேருந்து தொங்கிக் கொண்டு செல்லும் மாணவர்கள் சிலர் கீழே விழும் நிலையும் ஏற்படுகிறது. சில நேரங்களில் அதிகப்படியான மாணவ மாணவிகள் பேருந்துகளில் இருப்பதால் ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பேருந்துகள் ஏற்ற முடியாமல் அவர்கள் பள்ளிக்கு நடந்தே செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து பலமுறை திண்டுக்கல் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளும் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்று காலை அரசு பேருந்தை அப்பகுதியில் சிறை பிடித்து தற்போது 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டம் நீடித்து வருகிறது. திண்டுக்கல் பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதியில் மறியல் ஏற்படும் பகுதியில் சாலையில் டென்ட் அமைத்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து இந்த மாணவ மாணவிகள் நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிமாறன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.